1987ல மகாராஷ்டிராவில் வீட்டில் தங்க கூட இடம் இல்லாத ஒரு குடும்பத்துல தான் ரோஹித் சர்மா பிறக்கிறார். இவரோட கிரிக்கெட் வாழ்க்கை ஆஃப் ஸ்பின்னரா தான் ஸ்டார்ட் ஆகுது. இவரோட ஃபேமிலி இவரை படிக்க வைக்கவே ரொம்ப கஷ்டப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட இவரோட கோச் தினேஷ் லாட் இவரை ஸ்காலர்ஷிப்லயே படிக்க வைக்கிறாரு. ஸ்காலர்ஷிப்ல படிச்சுக்கிட்டு கிரிக்கெட்டை வெறித்தனமா பிராக்டிஸ் பண்றாரு. இவருக்கு பவுலிங்கோட பேட்டிங் தான் நல்லா வரும்னு தெரிஞ்சுக்கிட்ட இவரோட கோச் ஸ்கூல் லெவல்ல நடந்த மேட்ச்ல இவரை பேட்டிங் இறக்கி விடுறாங்க. அதுல 120 ரன் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பல போராட்டங்களுக்கு அப்புறம் 2007ல இந்தியன் டீம்ல இவருக்கு இடம் கிடைக்குது. ரொம்ப சீக்கிரமாவே இந்தியன் டீமுக்குள்ள வந்தாலுமே 2007ல இருந்து 2013 வரைக்கும் இவர் பேட்டிங் இறங்கினாகவே அவ்வளவுதான் இந்தியா தோத்து போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. ஆனா 2013க்கு அப்புறம் அவரை நிரந்தரமா ஓப்பனிங் பேட்ஸ்மேனாவே இறக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கிரிக்கெட்ல ஒரு ருத்ர தாண்டவமே ஆனாருன்னு சொல்லலாம். ஏன்னா டெஸ்ட் மேட்ச்ல 212 ரன்னும் ஓடிஐல 264 ரன் அடிச்சு தன்னோட ஹையஸ்ட் ரன்னா டபுள் செஞ்சுரி போட்டாரு. ரன் எல்லாம் சாதாரணமா வரல, மொத்த கிரவுண்ட்லயுமே 6 மலையை பொழிய வச்சுதான் அந்த ரன் எடுத்தாரு. அன்னைக்கு ரோஹித் சர்மா பேட்டிங் இறங்கினாவே இந்தியா தோத்து போயிருன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்தியாவின் ஹிட்மேன் சொல்லி சொல்றாங்க.